ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எண்ணெய் குளியல் அருமையான ஒரு மார்பு எலும்பு வச்சு ஒரு ஆயில் பாத்து மட்டன் குழம்பு ரெடி பண்ணலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஆரட்டும். புதினா ஒரு கொத்து புதினா, இளம் கருவேப்பிலை, நல்லா வாட்டும். கொத்தமல்லி, வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், இதையும் நல்லா வாட்டி எடுத்தாச்சு. ஒரு முறிந்து தக்காளி, இதையும் நல்லா வாட்டியாச்சு. எல்லாமே பவுடராக அரைச்சிட்டு டேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கணும். நூக்கல், அப்புறம் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம சீவறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா பிஞ்சி நூக்கல், கால் கிலோ நூக்கல் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி எலும்புள்ள பீஸா, எலும்பு சாப்ஸ்ன்னு கேட்டால் கொடுப்பாங்க. மாறு எலும்பு, இந்த மாதிரி எலும்புள்ள பீஸா போட்டு செய்தால் இந்த அளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த எலும்புள்ள மட்டன் வாங்கியிருக்கேன். இது தனியாக வேக வச்சுருக்கேன். இது மார்பு எலும்பு, அரைச்சாச்சு. மசாலா எண்ணெய் கூட வச்சு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தா நல்லா கிரேவி வரும். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள்,
2 ஸ்பூன் வீட்டு மிளகா தனியா, 1 ஸ்பூன் மஞ்சள். கறி வேக வச்ச குக்கரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே கறி நல்லா வேக வச்சுருக்கோம். ஒரு 3 விசில் விட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த நூக்கல் சேர்த்துக்கலாம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மட்டனோடு சேர்ந்த காயும் டேஸ்ட்டு கொடுத்துடும். எந்த காய் சேர்த்தாலும் இந்த ஒரு டேஸ்ட்டு தனியாகவே மட்டன் டேஸ்ட்டு கொடுத்துடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க நீங்களே. வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி. இந்த ஆயில் பாத் எடுத்துக்கிறோம் இல்லையா, வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுத்துக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கறி குழம்பு வச்சு கொடுங்க, செம்மையாக இருக்கும். இந்த நீர் சத்து உள்ள இந்த நூக்கல் இது நல்லா பேலன்ஸ் பண்ணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கும் பார்த்துக்கலாம். தேவைங்க எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கோம். நல்லா கிரேவி தண்ணியாக வச்சாலும் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆயில் பாத் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஒரு டிப்ஸு. இப்போது ஒரு 3 விசில் விட்டுடலாம். வந்துடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. வாவ், இப்படி தலைன்னு இருக்கு பாருங்க. ஆயில் பாத் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மார்பு எலும்பு வச்சு இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகும். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சையாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் ஆயில் பாத் பண்ணுறோம். இந்த மாதிரி சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அவ்வளோதாங்க. ஒரு நூக்கல் மார்பு எலும்பு வச்சு ஒரு அருமையான ஒரு கறி குழம்பு வச்சாச்சு. இந்த ஆயில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். நல்லா சுட சுட அந்த நல்ல எண்ணெய் சேர்த்து அருமையான ஒரு மத்தியானம் லஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மெத்தடில் தான் செய்யணும். இந்த மெத்தடில் செய்யும்போது அந்த கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த காய் இந்த மட்டன் கூட சேர்றதுனால அதுவும் ஒரு டேஸ்ட்டு ஒரு தனி லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமை, அருமையோ அருமை. இந்த ஆயில் பாத் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பில் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.